ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, பேட்மிண்டனாக இருக்கலாம், புக் எழுதுறதா இருக்கட்டும். பட் நீங்கள் அந்த ப்ரொஃபஷனில் நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா யூஆர் இன் ராங் பிளேஸ். ஒயிட் பிரதர்ஸ் வந்து அவங்க ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கிறதுக்கு வரைக்கும் அவங்க பைசைக்கிள் ஷாப்பில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்க கிடைக்கிற காசு இந்த ஏரோப்ளைன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களாம். எப்படி அவங்க வந்து ஒரு காலேஜ் டிகிரி கிடையாது, $1000 வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் கண்டுபிடிக்காத முன்னாடி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால முடியல. பட் இவங்களால எப்படி முடிஞ்சிச்சு? அது அவங்க வந்து காசு வந்து அவங்களோட மெயின் மோட்டிவாக இல்லை. லவ் ஆஃப் த மேக்கிங் த ப்ராசஸ், லவ் ஆஃப் மேக்கிங் த ஏரோப்ளைன், அந்த அந்த கியூரியாசிட்டி அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. தட் வாட்ஸ் மேட் த ஏரோப்ளைன் பாசிபிள். என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கன்சர்ன் வந்து காசு மேக் பண்ணுறது இல்லை, எங்களுக்கு எப்படியாவது காசு கிடச்சி இதில் காசு போடுறது தான் என்னோட பெரிய கன்சர்னாக இருந்துச்சு. எனக்குமே அந்த மைண்ட் செட் எப்போவுமே இருக்கும். நம்ம வந்து எப்போமாவது விளையாடுறது வந்து காசு சம்பாதிக்கணும்னு விளையாடவே மாட்டேன். எனக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ணணும். ஐ லவ் த ஸ்போர்ட். I can achieve in the sport. I am doing the process. அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கண்டிப்பாக பேட்மிண்டனில் இருக்குது எக்ஸ்பெஷலி. பட் நம்ம காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு அதை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இப்போ பேட்மிண்டனில் நம்ம கோச்சிங் கொடுக்கலாம், கோச்சிங் கொடுத்துட்டே விளையாடலாம், ஃபீடிங் பண்ணலாம், அண்ட் சின்ன சின்ன மேட்சஸ் விளையாடலாம். பட் சாம்பியன் பிளேயர் இதெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? லைக் அவங்க ஸ்டிக் டு த ஹேபிட், ஸ்டிக் டு த ரொட்டீன், ஸ்டிக்கிங் டு த ப்ராக்டிஸ் எவ்ரிடே. தட்ஸ் வாட் மேக் சாம்பியன்ஸ். ஸோ நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு வேறு ட்ராக்ல போயிட்டோன்னா, அந்த தப்பு பண்ணியிருக்கேன் ஏர்லி ஸ்டேஜஸில். காசு சம்பாதிக்கணும் நம்ம போயிட்டோன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். காசு எப்படி நம்ம இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணதுக்கு சம்டைம்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் ரிச்சாக இருக்கணும், சிலதெல்லாம் ஸ்பான்சர் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் த குட் ஹெல்ப்ஃபுல் பீப்புள். அண்ட் எனக்கு ராக்ஸ் பள்ளிக்கூடமும் விளையாடுறதுனால ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் தேர்ட் திங் வந்து நம்மளா இந்த மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் பேசிவ் இன்கம் வர மாதிரி நம்ம பண்ணணும் ஃப்ரீ டைமில். ஏன்னா லைக் நம்ம வந்து பைசைக்கிள் ஷாப்பில் போய் வேலை பார்த்துட்டு திரும்பி இங்கே போய் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நீட் ரெக்கவரி அண்ட் ரெஸ்ட். நம்ம அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வேலை பார்த்தோன்னா இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் யுவர் லெக்ஸ். இன்ஜுரி கண்டிப்பாக வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மைண்ட் வழியாக டிஜிட்டல் வழியாக தான் நம்ம வந்து போகணும். தட் ஹேஸ் டு பி வெரி பேசிவ். அந்த லீஷர் டைமில், ஃப்ரீ டைமில் தான் உங்கள் அந்த காசு சம்பாதிக்கிறது அது வேறு நோக்கி இருக்கணும். நாட் இன் பேட்மிண்டனை நோக்கி. இப்போ பேட்மிண்டன் கோச்சிங் கொடுத்துட்டே நம்ம விளையாண்டோன்னா சில பேர் பண்ணுறாங்க. பட் ஐ டோன்ட் கன்சிடர் ஏதோ ஒரு சாம்பியன் பிளேயர் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதனால் ஸ்டிக்கிங் டு வாட், அந்த ப்ராசஸ், அந்த ஹேபிட், அந்த ரெக்கவரி, அந்த இதான் சாம்பியன் பிளேயர் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஸ்கில் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கோச்சிங்கும் இதுவும் ப்ரொஃபஷனலாக பேட்மிண்டனும் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஒரு கோட் உண்டு, எப்போ ஒருத்தன் வந்து 2 ரேபிட்டையும் தோணுறானோ 2 ரேபிட்டுமே பிடிக்க முடியாது. ஸோ ஸ்டிக் வித் ஒன் திங். அந்த திங்கில் உங்களோட லவ் ப்ராசஸ் எல்லாமே கொடுங்க. சம்டைம்ஸ் லக் ஃபேக்டர், சில பேருக்கு லக் ஃபேக்டர் இருக்காமல் இருக்கும். மேபி அவங்க பேரண்ட்ஸ் ரிச்சாக இருப்பாங்க, அவங்க வந்து டிசிப்ளினாக இருக்க மாட்டாங்க. பட் நான் சில பேர் பேரண்ட்ஸ் ரிச்சாக இருக்க மாட்டாங்க, பட் ப்ராசஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈகராக இருக்கும், ஆனால் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நாட் ஒரு பேட் வழியில் போய் காசு சம்பாதிக்கக்கூடாது. என்ன நம்ம மைண்டால் பண்ண முடியும், என்ன டிஜிட்டலாக பண்ண முடியும், என்ன பிஸ்னஸ் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆன்லைனில், ஆர் ஸ்பான்சர்ஸ் கேட்க முடியும், அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா பேட்மிண்டன் இஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் டைம் ஃப்ரம் யூ, லாட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் யூ, லாட் ஆஃப் மசில் ஃப்ரம் எல்லாமே எடுத்துக்கும், எல்லா காசுமே நிறைய எடுத்துக்கும் பேட்மிண்டன். அதனால் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட் பிடிச்சிருக்கு ஆர் ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் பண்ணிகிட்ருக்கீங்க,
ஆனால் அதுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு காசு வேணும், அதுதான் உங்களுக்கு ஆப்ஸ்டிக்கலாக இருக்குன்னா இட்ஸ் நீங்கள் தான் அதுக்குரிய ஒர்க் பண்ணணும். லீஷர் டைமில் என்ன பண்ண முடியும், எப்படி காசு சம்பாதிக்க முடியும், மேபி ஸ்பான்சர்ஸ் கேட்கலாமா, இல்லைன்னா அப்ரோச் பண்ணலாமா யார்கிட்டயாவது, ஆர் நம்மளே ஏதாவது சின்னதாக ஆரம்பிக்கலாமா, டிஜிட்டல் கண்டென்ட் ஏதாவது சின்ன பிஸ்னஸ் எதாவது ஆரம்பிக்கலாமா, ஃப்ரீ டைமில் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் ஹாவ் டு திங்க். நீங்கள் எப்போ பேட்மிண்டன்னால ஆர் எனி ப்ரொஃபஷன்னால நான் இது காசு சம்பாதிக்காதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு காசு சம்பாதிக்கலாம். பட் அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸ் போகிற வரைக்கும், இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸ் போகிறதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமும் நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம்னே வச்சுப்போம். பட் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போகிற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம்னு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ட் எவ்ரி ப்ரொஃபஷன் கஷ்டம்தான். ஒரு சர்டன் ஸ்டேஜ், அந்த சக்ஸஸ் ஸ்டேஜ் போகிற வரைக்கும், அந்த சக்ஸஸ் ஸ்டேஜ் போகிற வரைக்குமே நமக்கு ப்ராசஸ் வேணும். அந்த ப்ராசஸ் அதுதான் நிறைய ப்ராசஸ். அது ஏதோ ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டில் தான் பார்க்குறாங்க சக்ஸஸில். அந்த ப்ராசஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த சக்ஸஸ்க்கு காசு தேவை. ஆனால் நம்ம காசு சம்பாதிக்கிறது வேறு விதமாக இருக்கணும். நாட் இன் திஸ் பேட்மிண்டன் நம்ம ஃபீடிங் பண்ணியோ சின்ன சின்ன மேட்ச்சு போய் காசு சம்பாதிக்கிறதுலையோ இட்ஸ் நாட் குட். நம்ம பேட்மிண்டன் காசு சம்பாதிக்கணும் விளையாண்டோம்னா யூஆர் இன் ராங் ப்ரைஸ். எனி ப்ரொஃபஷன் யூஆர் கண்டினியூ. நீங்கள் புக் எழுதுறீங்கன்னா அந்த புக்கு காசு சம்பாதிக்கணும்னு நினச்சி நீங்கள் எழுதுறீங்கன்னா யூ won't write well actually. You have to be a person who help. அந்த மாதிரி எழுதுனா தான் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வித்தவுட் எனி சேக் ஆஃப் டூயிங் இட் ஃபார் நத்திங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இட்ஸ் கோயிங் டு பி அ பெட்டர் புக். அண்ட் நானுமே இந்த யூடியூப் சேனலில் சும்மா காசு சம்பாதிக்கலாம் பண்ணலை. ஐம் டூயிங் இட் ஃபார் ஹெல்பிங். எனக்கு தெரிஞ்சதை நான் நிறைய புக் வாசிப்பேன், அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நான் ஐம் டூயிங். யா